ओम शांति। आप संपन्न व कर्मातीत बनने की धुन लगाओ। இப்போது நிறைந்தவராகவும் கர்மாதீத நிலையுடையவராகவும் ஆவதற்கான ஆர்வத்தோடு செயல்படுங்கள்। जैसे साकार में आने जाने की सहज प्रैक्टिस हो गई है, वैसे आत्मा को अपनी कर्मातीत अवस्था में रहने की भी प्रैक्टिस हो। எவ்வாறு சாக்காரத்தில் வருவது மற்றும் போவதற்கான சகஜமான பயிற்சி ஏற்பட்டுவிட்டது, அவ்வாறே ஆத்மாவிற்கு தனது கர்மாதீத நிலையில் நிலைத்திருப்பதற்கான பயிற்சி இருக்க வேண்டும்। अभी अभी कर्मयोगी बन कर्म में आना, कर्म समाप्त हुआ फिर कर्मातीत अवस्था में रहना, इसका अनुभव सहज होता जाए। அவ்வப்போது கர்மயோகியாகி கர்மத்தில் ஈடுபடுவது, பின்னர் கர்மம் முடிந்ததும் கர்மாதீத நிலையில் நிலைத்திருப்பது, இதன் அனுபவம் சகஜமாகிவிட வேண்டும்। सदा लक्ष्य रहे कि कर्मातीत अवस्था में रहना है। निमित्त मात्र कर्म करने के लिए कर्मयोगी बने, फिर कर्मातीत। சதா கர்மாதீத நிலையில் நிலைத்திருக்க வேண்டும் என்ற லட்சியம் இருக்க வேண்டும்। வெறும் நிமித்தத்திற்காக காரியத்தில் கர்மயோகியாக ஈடுபட்டோம், பின்னர் கர்மாதீத நிலையில் நிலைத்து விட்டோம் என்ற நிலை இருக்க வேண்டும்। ஓம் சாந்தி।